பாஜக அழைப்பு வந்திருக்கா, பங்கேற்கிறீங்களா? அது என்ன சொல்லிருக்காங்க, அதாவது இன்னும் எங்க கட்சியோட தலைவர் தான் முடிவு செய்யணும். ஆனா நாங்க அதற்கு எதிர்ப்பாக அந்த கூட்டம் நடத்தினால் அதை நாங்கள் எதிர்ப்போம். ஏன்னா இன்னைக்கு SIR என்பது இந்த நாட்டில் உள்ள ஏற்கனவே பல இடங்களில் நடந்தபடி, நேற்று கூட முன்னாள் நமது தேர்தல் ஆணையராக இருந்த மரியாதைக்குரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த SIR தேவை. பல நேரங்களில் இந்த கிளென்சிங்னு சொல்லுவோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், மாநகராட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அராஜகத்தினால் தேர்தலை ரத்து செய்யப்பட்டது. எதனால? அதே மாதிரி 1967 இருந்து நான் சின்ன பிள்ளையார்ல இருந்து அரசியல் குடும்பத்தில் சேர்ந்ததுனால ஒரு பிரேச அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு. தமிழ்நாட்டில் இறந்தவங்கெல்லாம் எங்கேயாவது அவங்கள சந்திக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அந்த வாக்காளர் லிஸ்ட்ல போனீங்கன்னா அவங்க இருப்பாங்க அப்படின்றதான். ஏன் பதற்றம் கேட்கிற ஸ்டாலினுக்கு? ஏன் பதற்றம்? சரியான முறைப்படி தேர்தல் பட்டியல் தயாரிக்கப்பட இருக்கிறது. ஏன் உங்களுக்கு பதற்றம்? அந்த பதற்றத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு விட வேண்டியதானே. தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள் 3 முறை வரப்போகிறார்கள். உங்களுக்கு அப்செக்ஷன் இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி பட்டியல் வந்த உடனே அந்த பட்டியல்ல உங்களுக்கு நான் கேட்கிறேன், பீகார்ல 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க, பெண்கள் எல்லாம் நீக்கிட்டாங்க, சிறுபான்மையினர் எல்லாம் நீக்கிட்டாங்க. அந்த 35 லட்சம் பேர் ரோடுக்கு வரமாட்டாங்களா? ரோட்டுக்கு என் ஓட்டு எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? சொர்க்கத்துல தான் போய் கேட்கணும். அதனாலதான் இவங்க சொல்றாங்க, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல SIR நடந்தது, நேரு காலத்துல SIR நடந்தது, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை SIR நடந்தது. இல்ல முதலமைச்சர் சொல்றாரு, தேர்தல் வரும்போது என்ன அவசரமா? தேர்தல் வரும்போது தாங்க அவசரம். நான் போட்டி போட்ட தென் சென்னையில 20,000 ஓட்டு டி நகர்ல காணோங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்க கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டாங்கன்ற காரணத்துக்காக காணோம். என்னொன்னு, உங்க அதிகாரிகள் தானே இங்க வெரிஃபை பண்ண போறாங்க, உங்க அதிகாரி தானே பண்ண போறாங்க. இல்ல என்ன பதற்றம்னு கேக்குறேன். அதாவது என்னொன்னு, நான் முதலமைச்சரை வன்மையா கண்டிக்கிறேன். இது வாக்கு சீட்டு சீர்திருத்தம்ன்ற பேரை வாக்கு பறிப்பு பறிப்பு பறிப்புன்றாரு. உங்களோட வாக்குகள் பொய் வாக்குகள் வேணா பறிக்கப்படலாம், மெய் வாக்குகள் அங்கேதான் இருக்கும். அதனால பதற்றப்பட வேண்டாம் முதலமைச்சர் அவர்களே. எல்லாம் நாட்டில் நேர்மையா நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன சொல்ல போனா, முதலமைச்சர் இந்த அமைச்சரவை தார்மீகமா அரசாள்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேரு பேர்ல, நான் நேரத்தே சொன்னேன், நேர்மையற்ற நேரு 684 கோடி ரூபாய் பாட்டிலுக்குனாலும் கமிஷன், அரசாங்க பதவிக்குனாலும் கமிஷன், பாட்டிலுக்கு 10 ரூபா, அரசாங்க பதவிக்கு பல லட்சம் ரூபா. இதான் இன்னைக்கு உள்ள தாரக மந்திரமா தமிழ்நாட்டில் இருக்கு. அதே மாதிரி இந்த சதுப்பு நில காடுகள், உலக அரங்கில சதுப்பு நில காடுகள்ல யாரு கை வைக்க கூடாது என்று சுற்றுச்சூழல் பிரகடனம் இருக்கும் போது அதுல கை வச்சிருக்காங்க. அதனால தோல்வி அடைந்த திராவிட முன்னேற்ற கழகம், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திமுகவை தான் சொன்னாரே தவிர நிச்சயமா தமிழர்களை சொல்லல. தமிழர்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்று தெரிவித்துக் கொண்டார். ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் வந்தது. தமிழர்கள், அந்த தமிழ் அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தமிழர்களை சொல்லவே இல்லை. அங்க உள்ள அதிகாரி தப்பு பண்ணாரு, அவரை சொன்னாரு. ஆக எங்கேயுமே அவர் தமிழர்களை சொல்லல. தமிழர்கள் மீது மரியாதை வைத்திருப்பவர் நமது பாரத. நான் கேட்கிறேன், செங்கோல் யாரு மதிக்கிறது? எந்த நாட்டில் இருக்குது? வேற எந்த மாநிலத்திலயும் செங்கோல் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள செங்கோல புதிய பாராளுமன்றத்தில் கொண்டு வச்சாரா இல்லையா? அதே மாதிரி தமிழர்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு தான் இலங்கைக்கு போய் ராமேஸ்வரனுக்கு வந்தாரு. அன்னைக்கு நீங்க வரவேற்றீங்களா இல்லையா? வரவேற்கல. அதனால இனிமே உங்க அரசியல், வேற்றுமை அரசியல் எடுபடாது. ஸ்டாலின் அவர்களே, மரியாதைக்குரிய பாரத பிரதமரை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.